மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு 2 குழந்தைகளோட தகப்பன் என்ற முறையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மற்ற துறை அமைச்சர்கள்லாம் எந்த மாதிரி ஆய்வு பண்ணுறாங்களோ, அதாவது மருத்துவமனைகளில், கல்குவாரிகளில், கோயில்களில் ஆய்வு பண்ணி தீவிர நடவடிக்கை எடுத்து, அதே மாதிரி அதை லைவ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக வெளியிடுறாங்களோ, அதே மாதிரி தனியார் பள்ளிகளில் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணணும். அதை லைவ் டெலிகாஸ்ட்டும், லைவ் வீடியோ ரெக்கார்டிங்காகவும் பண்ணணும்னு ஒரு தகப்பன் என்ற முறையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் நான் சில குழந்தைகளோட தாய்மார்கள், அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே இருக்க குழந்தைகளின் தாய்மார்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பெற்றோர்களை அவங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு 40,000 50,000 வரை ஃபீஸ் கட்டிட்டோம். அதேமாதிரி 2 தவணையாக கேட்கும்போது கூட மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது நான் எந்த பள்ளின்றதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. தேவைப்பட்டால் அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களோட, தனியார் பள்ளிகளோட பட்டியல் கொடுக்க கூட தயார். நான் சார்ந்த மாவட்டத்திலையும் இதர மாவட்டங்களோட தயாராக இருக்கேன். நீங்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். ஆய்வு எப்படின்னா, குழந்தைகளின் பெற்றோர்களை, அதாவது எப்படி நம்ம பதவி ஏற்கும்பொழுது ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணமோ, அதே மாதிரி தகவல் அளிக்கும் பெற்றோர்களோட ரகசியங்கள் காக்கப்படணும். அவங்க கொடுக்குற தகவல் அவங்கள்ட்ட ஆய்வு பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரி கட்டணம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வி நிறுவனங்களில் பணி செய்கிற வாட்ச்மேன், துப்புரவு பணியாளர்கள், சமையல் பணியில் இருக்கவங்க, அவங்கள்ட்ட விசாரிக்கணும். ஏன்னா அவங்க சில நேரங்களில் வயிற்றுச்சலோட சில உண்மையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கட்டுற ஃபீஸ் எவ்வளவு, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத. அதை நீங்கள் ஆய்வு மேற்கொண்டு விதிமுறைகளுக்கு மீறி கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்க அனைத்து பள்ளிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வெறும் வியாபாரமாக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் நன்கு அறிவீர்கள். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சமூக ஆர்வலராக இருந்து அமைச்சராக மாறியிருக்கீங்க. அதுபோக மேடை பேச்சாளராக இருந்திருக்கீங்க. சமூக அக்கறையோடு பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இந்த நடவடிக்கையில் எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்குது. ஏன்னா அந்த கல்வி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான் நாங்கள் வசூல் பண்ணுறோம் அப்படின்றத ரெக்கார்டிக்கலாக காமிப்பாங்க. ஆனால் மாணவர்களின் விருப்பத் தேர்வாக நாங்கள் கட்டணம் வாங்கினோம், அதாவது ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் பண்ணோம், டான்ஸ் கிளாஸ் வச்சோம், கேம்ஸுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, ஆணிமணி சட்டம்னு அபாக்கஸ்ன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கூடுதல் கட்டணம் வாங்குகிறோம். அந்த கட்டணம் வந்து கட்டாய கட்டணம் இல்லைன்னுவாங்க. ஆனால் பள்ளிகளில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற விஷயத்துக்காக கட்டாயமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோகா கிளாஸ் மாதிரி இருக்குது. நல்ல விஷயந்தான். ஆனால் பெற்றோர்களின் தகுதிக்கு மீறி அந்த கட்டணம் இருக்குது. அவங்களோட பொருளாதார சுமைக்கு மீறி. ஐயா முதல்வர் சொன்ன மாதிரி உங்கள் பிராண்டை அழிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. சில கல்வி நிறுவனங்கள் பிராண்டுக்காகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க நிர்ணயிக்கிறது தான் கட்டணன்ற மாதிரி. இது முந்தைய அரசாங்கம் முறைப்படி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. சில சினிமாக்களை காமிச்ச மாதிரி இந்த கல்வி நிறுவனங்கள் அதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, உரிமையாளர்கள், தாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசியல் சக்திகளாகவும் அரசியலை ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகளாகவும் இருக்காங்க. ஆகவே எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது யாருடைய கல்வி நிறுவனமாக இருந்தாலும், முன்னாள் அமைச்சர் நிறுவனமாக இருந்தாலும் ரைட்டு, தற்போதைய அமைச்சர்களின் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சரின் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் துணிச்சலோடு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்பது ஒரு குழந்தைகளின் தகப்பனாகிய எனது கடமை. நன்றி.